அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க. வாயில் வச்சோடனே சும்மா செம்மையாக கரைஞ்சிருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறணும். அதான் கரெக்டான குவான்டிட்டி. இப்போ வந்து அதை தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இந்த தண்ணியில் வந்து போட்டாச்சு. 2 கப் அரிசிக்கு வந்து 1 கப் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த பவுல் அளவுக்கு தான், அதாவது இந்த 1 கப் அளவுக்கு இந்த குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அரிசி 1 கப் கடலைப்பருப்பு எடுத்தால் கரெக்டான குவான்டிட்டியில் வரும் உங்களுக்கு. முழு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ண வேணாம்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டாச்சு. இப்போது இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நான் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதோ இந்த மாதிரி. இப்போ காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய கிளாஸாகவும் இல்லாமல் சின்ன கிளாஸாகவும் இல்லாமல் நார்மல் கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுதான் கரெக்டான ஒரு இது. நீங்கள் உங்களுக்கு வேணால் தேங்காய் பூ வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வடிகட்டுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைனர் ஸ்டீலும் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து குறைன்னு அரைச்சி வச்ச தேங்காய் பூவில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து செம்ம டைட்டாக வந்து புளியணும். நல்லா டைட்டாக புளிஞ்சோம்னா நம்மளுக்கு தலைப்பால் கிடைக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு சைடாக போட்டுடலாம். தேங்காய் கச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த கச்சையெல்லாம் தனியாக போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து எல்லாமே தங்கிடும் நம்மளுக்கு தேங்காய் பால். அது தேங்காயோட தலைப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். இதோ நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இதை தூக்கி தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம கச்சை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், அது லாஸ்ட்டாக. இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 2 வாட்டி நல்லா அலசுன பச்சரிசியும் கடலைப்பருப்பையும் நான் வந்து ஒரு குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். அரிசி பாருங்களேன், லைட்டாக அப்படி அமுக்கணுன்னு நல்லா உடஞ்சி வருது. 15 நிமிஷம் நான் அதை வந்து கரெக்டாக ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 2ஆவதாக தேங்காய் கச்சை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் மறுபடியும் வந்து ஸ்டைனர் ஸ்டீலில் போட்டு அந்த குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறோம். புளிஞ்சு எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வெல்லம் தான் இதுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். 2 கப் அரிசி 1 கப் பருப்புக்கு இதுதான் கரெக்டான குவாலிட்டியும் கூட. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து குக்கருக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா தட்டி துகளாக நல்லா ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நல்லா வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். வெல்லத்தில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான வந்து கொஞ்சமாக வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் கல் உப்பே கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வாட்டரும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து தண்ணி பத்தலை. ஸோ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் காட்ட மறந்துட்டேன். ஏன்னா நான் ஃபுட் கலர் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன், க்ரீன் கலர் ஃபுட் கலரு. அதை நான் காட்ட மறந்துட்டேன். ஏன்னா வந்து நான் எப்போவுமே வந்து ஒயிட்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் லைட்டாக க்ரீன் எடுத்துகிட்டு இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். தென் ஒரு 15 ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன். என்னோடது வந்து செம குட்டி குட்டியாக இருக்க ஏலக்காய். உங்கள் வீட்டில் வந்து ஏலக்காய் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7-8 ஏலக்காவே வந்து போதுமானது. இதை நல்லா நுணுக்கி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் நுணுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் நுணுக்கிக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இது பவுடராக கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் இதை வந்து நான் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். குக்கரில் வந்து நான் அப்படியே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரையும் நல்லா டைட்டாக மூட போகிறேன். நல்லா டைட்டாக மூடியாச்சு. இது வந்து 2 to 3 விசில் வர இது விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து குக்கர் குண்டையும் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் நல்லா நான் வச்சுக்கிறேன். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பானை கூட எடுத்துக்கலாம். பொங்கல் வந்து பொங்கி வெளியறதுக்கு இது வந்து சூப்பரான ஒரு இதாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நான் குக்கரில் வச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 50 கிராம் முந்திரி, 50 கிராம் கிறிஸ்மஸும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து அதுக்கு ஏற்ற கரெக்டான குவான்டிட்டி, கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம், அதான் கம்மியாக மட்டும் சேர்த்துறாதீங்க. இதை பொறிக்க நான் வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். அந்த கடாயில் வந்து லைட்டாக வந்து வாட்டர் ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிக்கிறேன்.
என்னதான் பாத்திரத்தை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணாலும் கூட ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அலசி வந்து ஊற்றிட்டு பண்ணோம்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம செய்கிற ஸ்வீட்லாம். இப்போ வந்து எனக்கு வந்து 2 விசில் வந்து குக்கர்லேருந்து வந்துச்சு, ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை வந்து ஊற்றிட்டு காட்டுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 100 கிராம் நெய் எடுத்துக்கிறேன். ஏன் நான் 100 கிராம் நெய் எடுக்கிறேன்னா 50 கிராம் கிறிஸ்மஸ் பழத்துக்கும் 50 கிராம் முந்திரிக்கும் 100 கிராம் தான் கரெக்டான குவான்டிட்டி. இப்போது நான் அந்த கடாயில் வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா வலிச்சு போட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரியும் கிறிஸ்மஸையும் அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ வந்து நான் அதை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகணும். அது வந்து பந்துன்னு வரணும். ஒரு பால் ஷேப்பில் வந்து கிறிஸ்மஸ் வரணும். இந்த அப்போ வந்துக்கிட்டே இருக்க பாருங்கள். இது செய்ய வந்து ஒரு 1 மினிட் கூட நம்மளுக்கு ஆகுது. ஜஸ்ட் வந்து 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஆகும். இந்த பாருங்கள் நல்லா உருண்டையாக பாலாக வந்துருக்கு. இப்போ வந்து நான் அதை வந்து இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஆற விட்டக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா நெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்வீட்டில் வந்து போடையில் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா தூக்கலாக நெய் ஸ்மெல்லோடு நல்லா செம்மையாக இருக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் வந்து கோல்டன் கலரில் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்து கரெக்டானது. நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடுப்பில் வந்து நான் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா 2 இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? கோல்டன் கலரில் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து தலைப்பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் மட்டும் மேலாப்பில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கிளறுறேன். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நான் அதை ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ வந்து அந்த குக்கர்லேயே வந்து போட்டுட்டு வந்து நம்ம எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது இதில். இப்போ வந்து நம்ம தலைப்பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நம்ம கிண்டுனோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே இந்த கிறிஸ்மஸ் அப்புறம் வந்து முந்திரி வந்து போட்டு நல்லா பிரட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஈஸி, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பொங்கலுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.